ஹாய் ஆல். நம்ம முகினிலா வேர்ல்டோட குக்கிங் வ்ளாகில் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாப்பாடு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலோட இது ஒரு 5th வீடியோ. யூடியூப்பில் நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் லெவலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக தேங்காய் பால் சாப்பாடு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்மளோட ஸ்பைசஸ், பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி, பட்டை இலை, அன்னாசி மொக்கு, கல்பாசி, அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு தக்காளி, ஒரு 2 தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கல் உப்பு, அது கூட கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணி தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். நான் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபஷன் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்மளோட ஜாபை குவிட் பண்ணிவிட்டு வீட்டில் தான் இருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளோட ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ரீசன்னால் நம்ம ஜாபை விடுற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்ததாக இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு கலர் சேஞ்ச் ஆகும்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் குக்கரில் கொஞ்சம் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கோம். அந்த சாப்பாட்டு அரிசி ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் ஒரு ஸ்பூனை நெய் ஆட் பண்ணி குக்கரை லாக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட தேங்காய் பால் சாப்பாடு ரெடி ஆயிரும். அதுக்கு வந்து சிக்கன், மட்டன் கிரேவி எல்லாம் செஞ்சுருக்கோம். நம்மளோட 4th அல்லது 5th வீடியோ தான் இது. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யூடியூப்பில் என்னென்ன மாதிரியான ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணணும், டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் சிஸ்டர்ஸ். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணோம். அங்கே நம்மளோட ஹார்ட் ஒர்க், அப்புறம் நம்மளோட சேலரி எல்லாமே தெரியும். என்ன மாதிரி டீச்சர்ஸாக இருக்கவங்க, அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் நான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்குறேன். ஒவ்வொருத்தரோட வேலையும் ஒவ்வொரு விதமாக அவங்களோட ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் அந்த வீட்டையாக இருக்கட்டும், ஒர்க்கையாக இருக்கட்டும் நல்லா பண்ண முடியும். அந்த மாதிரி யூடியூப்பில் நல்லா ரன் ஆகிட்டுருக்க ஒவ்வொரு சிஸ்டர்ஸ்க்கும் நான் ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்குறேன். உங்களோட ஒவ்வொரு பெரிய வேலைகள் இந்த யூடியூப் வீடியோ பின்னால் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த யூடியூப்பில் என்ன மாதிரியாக ஸ்டேபிளாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.